2007ஆம் ஆண்டு என்னுடைய மாவட்டத்தில், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் 40,000 ஏக்கர் தேரி காடுகள் இருக்குது. முழுக்க முழுக்க கனிமங்கள் தான். அப்போ திருபாதி என்பவர் தலைமைச் செயலாளராக இருக்கிறார். ஐயா கலைஞர் முதலமைச்சர். திருபாதியினுடைய ஒரு மகன் டாடா நிறுவனத்தில் 30 லட்சம் ரூபாய்க்கு பணியாற்ற பெரிய அதிகாரியாக இருக்கிறார். திருபாதி ஓய்வு பெறக்கூடிய காலகட்டம் அது. ஓய்வு பெற்ற உடனே 3 ஆண்டுகள் ஒப்பந்தம் திருபாதி டாடா நிறுவனம், 25 லட்சம் ரூபாய் ஊதியம். இதற்கு டாடா நிர்வாகம் இவருக்கு ஒரு வேலை கொடுக்கும். அதாவது அது என்ன சொல்கிறது, சேட்டலைட்டுக்கு என்ன தமிழில் சொல்கிறது, அதிலிருந்து ஆய்வு செய்து இந்த இடத்துல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் திசையன் வலையிலிருந்து திருச்செந்தூர் வரை 40,000 ஏக்கரில் டைட்டானிக் டை ஆக்சைடு கனிமம் குவிந்து கிடக்கு. இதில் ஒரு 10,000 ஏக்கர் எடுக்கணும், நீங்கள் முதலமைச்சர்கிட்ட பேசி எங்களுக்கு அதை எடுத்து கொடுங்கன்னு திருபாதிக்கு அந்த வேலை கொடுக்கப்படுகிறது. திருபாதி கணக்கச்சிதமாக அந்த வேலையை முடிச்சிட்டார். டாடா நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். நான் ஒரு எளிய தமிழன், எந்த வசதியும் தொலைத்தொடர்பு போக்குவரத்து எதுவும் இல்லாமல் ஒரு கிராமத்தில் இருக்க ஏழை உழவன் என்று கூட வைத்துக் கொள்ளலாமே. எனக்கு இந்த தகவல் 3 மாதத்துக்கு முன்பே கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட போகிறாங்க, டாடா நிறுவனத்துக்கு 10,000 ஏக்கர் தமிழ்நாடு அரசு கொடுக்க போகுது, கொடுப்பது தான் 10,000 ஏக்கர், எடுப்பது 30,000 ஏக்கர் என்கின்ற தகவல் வந்து இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் 3 மாதத்துக்கு முன்பு இந்த செய்தியை கொடுக்குற ஆவணம் வைத்திருக்கிறார். யாரும் மறுக்க முடியாது. அவரே தூத்துக்குடிக்கு வந்திருக்கும் போது ஜூலை மாதம் உடன்படிக்கை நான் மார்ச் மாதம் தொடக்கத்திலே ஐயாட்ட கொடுக்குறேன். கொடுக்கும்போது அவர் ஊடகவியலாளர் கேட்குறாரு, யாருக்கும் தெரியல, அங்கே இருக்கிற அதிகாரிகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க கேட்குறாரு, இப்படி ஏதோ சொல்கிறார் வேன் அரசு 10,000 ஏக்கர் நிலத்தை டாட்டா கொடுக்க போகிறாங்களா தமிழ்நாடு அரசுன்னு. யாருக்குமே தெரியல. கடைசியில் ஒப்பந்தம் வந்தது. அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து நான் தான் முதல்ல திருச்செந்தூரில் எளிய முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டு எதிர்ப்பு சுவரொட்டிகள்லாம் ஒட்டணும். அப்புறம் எல்லா தலைவர்களும் வந்தாங்க. எங்களுக்கு இந்த எதிர்ப்பு எல்லா தலைவர்களும் வந்து அதை அரசு செய்யலாம் அல்லது அப்படி செய்யலாம், சரத்குமார் எங்கள் ஐயா நல்லக்கண்ணு வந்து கிறித்தவ அமைப்புகள் மற்ற அமைப்புகள் எல்லாரும் வந்து அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் வந்தாங்க. முற்றிலும் அந்த ஒப்பந்தம் கிழித்து போடப்பட வேண்டும், 1 சென்ட் இடம் கூட டாட்டாவுக்கு கொடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்தது நான் குரல் கொடுத்தேன். ஐயா வந்து எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. பல நெடுமாறு ஐயா ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தாங்க. மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா புதிய தமிழர் கட்சி கடுமையாக போராடினார். இன்னும் சொல்ல வேண்டுமா, அந்த 10,000 ஏக்கர் நிலத்தை கொடுத்ததுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறைக்கு சென்ற ஒரே தலைவர் புதிய தமிழர் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தான். நான் கூட சிறைக்கு போகல, ஆனால் நான் தான் தொடங்கினேன் திசையன்வெல்லம் திருச்செந்தூர் வரைக்கும். அப்போ கடுமையான எதிர்ப்பு, மக்கள் எதிர்ப்பு வரக்கூடாது, முருங்கைக்காய் விளையுது, கத்திரிக்காய் விளையுது, முந்திரி விளையுது, நாங்கள் அதில் வேளாண்மை செய்கிறோம், பனை மரங்கள் ஏராளமாக இருக்குது, தென்னை மரங்கள் ஏராளமாக இருக்குது, முருங்கைக்காய் பெரிய விவசாயம் அந்த பகுதியில் அந்த தேரிக்காட்டில், இது சொல்லி எதிர்ப்பு இருக்குது. இந்த எதிர்ப்பு அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடமிருந்து கருத்து கேட்பு கூட்டம் நடந்து கோட்டாட்சியர் இந்த அளவில் தான் நடக்கும். இந்த எதிர்ப்பு அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடமிருந்து மக்களுடைய உண்மையான எதிர்ப்பு கருத்துக்களை இவர் அரசுக்கு அனுப்புகிறார். திருபாதி அதை வாங்கி பார்த்துவிட்டு அதை முறையாக முதலமைச்சருடைய மேசையில் வச்சிருக்கணும். முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகாமலே திருப்பி அனுப்பிட்டார். திருப்பி அனுப்பி எந்த எதிர்ப்பும் இல்லைன்னு அனுப்பியா அறிக்கை அப்படின்னு தலைமைச் செயலர் திருபாதி உத்தரவுப்படுறார். யாருக்கு? மாவட்ட ஆட்சியருக்கு. அவர் பார்த்தாரு. அப்புறம் வேறு ஒரு அறிக்கை அனுப்பிட்டார். அந்த அறிக்கையை முதலமைச்சர் மேசையில் வச்சு உடன்படிக்கை கையெழுத்தாக்கி விட்டது. இந்த முதல்ல அனுப்பினார் பாருங்க அந்த அறிக்கை நான் எடுத்தேன். எப்படி எடுத்திருப்பேன் நினைத்து பாருங்க. அந்த அறிக்கை எடுத்து ஐயா ராமதாஸ் நான் கொடுத்தேன். அவர் படித்த உடனே இது என்ன வியன் அரசு வியந்து போயிட்டார். இன்னைக்கு வேணாலும் கேளுங்க. வியந்து போயிட்டு அடுத்த நாளே ஒரு பக்கம் தமிழோசையில் பெரிய அறிக்கை எடுத்த உடனே அப்போ கூட்டணி சிறுபான்மை அரசு, திமுக அரசு, பெரும்பான்மை அரசு இல்லை, காங்கிரஸ் பாமக சேர்ந்து ஆதரவு கொடுத்ததுனால அரசு. அதனால முதலமைச்சர் காலையில் படிக்கிற நாளிதழ் முதல்ல தமிழ் ஐயா ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு என்று தான் அன்றைக்கு பார்க்கக்கூடிய நிலை. பார்த்து விட்டு திருபாதிகிட்டே கேட்குறாரு. எப்போ கேட்குறாருன்னா, மாவட்ட ஆட்சியர்கள் காவல் கண்காணிப்பாளருடைய ஒரு மாநாடு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெறுது அந்த காலகட்டத்தில். அப்போ எல்லோரும் அமர்ந்த பிறகு சம்பிரதாய முறைப்படி தலைமைச் செயலர் தான் முதலமைச்சரை அழைத்துட்டு போகணும். போய் தலைமைச் செயலர் வாங்கையா எல்லாரும் வந்துட்டாங்கன்னு அழைக்கும்போது நான் கொடுத்த பாருங்க அறிக்கை ஐயா ராமதாஸ். அந்த அறிக்கையை முதலமைச்சரை எடுத்து காட்டுறார். இது என்ன திரிபாதி இந்த அறிக்கை? அந்த அறிக்கை என்னிடமிருந்து இந்த நீங்கள் சொன்னீங்களே தலைவர் கோகாமணி என்கிட்ட இருந்து இவர் கொடுக்க போகிறேன்னு சொல்ல, ஐயாட்ட கொடுத்த அறிக்கை, ஐயா தமிழோசையில் உள்ள அறிக்கையை படிச்சுட்டு முதலமைச்சர் கோகாமணிகிட்ட பேசுகிறார். அவர் தானே சட்டமன்ற எதிர்க்கட்சி குழு தலைவர், 18 சட்டமன்றம். அப்போ இந்த அறிக்கை வேணரசு கொடுத்தாருன்னு சொல்கிறார். அந்த அறிக்கை எனக்கு வேணும்னு கேட்குறாரு தலைவர் கோகாமணி. எனக்கு தொலைபேசியில் நான் சரி ஏதோ ஒன்று கேட்குறாருன்னு சொல்லி தற்செயலாக அனுப்பிவிட்டேன். அந்த அறிக்கையை கூட கொடுத்துட்டார். முதல்ல இதுக்கு மறுப்பு தெரிவித்து தொலைக்காட்சியில் செய்தியை போடியா, அப்புறம் தான் நான் மாநாட்டுக்கு வருவேன்ட்டார். இடைக்காலமாக டாடா டைட்டானிக் தொழிற்சாலை நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதற்கிடையில் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் பொன்முடி, இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் எங்கள் ஊருக்கு தங்கச்சி கீதா ஜீவன், இப்படி பல அமைச்சர்கள்
அந்த டாடா தொழிற்சாலைக்கு சாதகமான மக்கள் கூட்டத்தை கூட்டி யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏகோபித்த ஆதரவு இருக்கு, மக்கள் பெருந்தரலாக ஆதரவு தர்றாங்க. ராமதாஸ் கதை விடுகிறாரு, வேணரசு கதை விடுகிறாங்க, கதை விட்டாங்க. கடைசியில் அந்த ஒப்பந்தம் கிழித்து எரியப்பட்டது. இன்றைய வரைக்கும் கொடுக்க முடியல. அந்த கனிம வளம் பாதுகாக்கப்பட்டிருக்கு.